ஹாய் மக்களே, ஒன்றும் இல்லை. ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி நான் பேச போகிறேன், சரிங்களா? அந்த பொண்ணு பேரை நான் சொல்ல விரும்பலை, அந்த ஹஸ்பண்டோட பேரையும் நான் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னா, ஒரு பெண் தனியாக இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பிரச்சனை வருங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணை வந்து நிம்மதியாக விட மாட்டாங்க, சரிங்களா? அந்த சமுதாயம்னு சொல்லலாம், இல்லை அவங்க நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, தட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை தான் வரும், சரிங்களா? அதனால் நான் அவங்க பேர் எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ரத்தமும் சதையுமா வாழ்ந்த ஒரு பொண்ணோட உண்மை சம்பவம், சரிங்களா? இது எப்படி சொல்கிறதுனா, அந்த கதையோட நேம் பார்த்தீங்கன்னா கொடூரமான பெண். அந்த கதையோட நேம் கொடூரமான பெண், அன்பான ஆண், சரிங்களா? கண்டிப்பாக இந்த ஸ்டோரி நான் போடுறேன், தயவு செஞ்சு பாருங்கள். கடைசியில் அந்த பொண்ணு யார் நான் உங்களுக்கே தெரியும், சரிங்களா? ஏன்னா நான் சொல்ல வர்றது அவங்களோட நேம்லாம் நம்ம குறிப்பிடக்கூடாது, ஏன்னா அது யாராக இருந்தாலும் சரி அது தப்பு. ஏன்னா அவங்க இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு நம்மளால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, சரிங்களா? ஏன்னா நம்ம நினைக்கலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கணவர் கூட இருக்கிற பெண்ணுக்கு எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ அந்த பொண்ணு தனியாக இருக்குது அப்படின்னா யார் என்ன நோண்டுவாங்க, நம்ம ஆளுங்க நோண்டிட்டு நல்லவங்க வந்து கேட்டுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஐயோ இவங்க தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் இதனால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாங்க இதை நீங்கள் கேட்டே ஆகணும். கொடூரமான பெண், இப்படி ஒரு கொடூரமான பெண்ணை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனால் அன்பான ஆண்னா அப்படி ஒரு ஆண் நம்ம கனவுல கூட நினச்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ஆணை, அப்படி ஒரு ஆண். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நான் போடுறேன், கேளுங்க. மக்களை இன்னொரு விஷயம் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே லைக் அண்ட் ஷேர் கேட்கவே இல்லை. நீங்கள் ஷேர் கூட பண்ண வேண்டாம், லைக் பண்ணிங்கன்னா இது அடுத்தடுத்த ஆளுக்கு போகும் இந்த வீடியோ, சரிங்களா? இதனால் எனக்கு எந்த வருமானம் வரப்போகிறது கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த மாதிரியும் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை போடுறேன். மற்றபடி எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லை. நம்ம எல்லாருமே இதை எவ்வளோ கதை கேட்டிருப்பீங்க, படம் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணோட இந்த பொண்ணோட கதையும் நம்ம கேட்போமே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கண்ணால் பார்த்துருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? நான் கூட இருந்திருக்கேன், ஓகேவா? அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கூட இருந்திருக்கேன், நான் கண்ணால் பார்த்துருக்கேன், அந்த வலி வேதனை எனக்கு தெரியும், அதனால தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். லைக் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இந்த லைக்கு வரதை பார்த்துட்டு நான் அந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறேன்.